வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க. ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இட்லி பொடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட போகிறேன். நீங்கள் கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கருப்பு எள்ளு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். கருக்கிடாமல் ஒரு லோ ஃபயர்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். நான் சும்மா ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி. 1 கப்பு உளுத்தம் பருப்பு போட போகிறேன். அப்புறமா 1/2 கப்பு கடலைப்பருப்பு. நம்ம உளுத்தம் பருப்பு 1 கப் எடுத்தோன்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுக்கணும். 1:2 ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பருப்பெல்லாம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போ நான் 10 வரமிளகா எடுத்திருக்கேன். குண்டு மிளகா எடுத்திருக்கேன். நீல மிளகாவும் போட்டுக்கலாம். குண்டு மிளகா போட்டால் இன்னும் காரம் நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகி பொன்முருகலான்னு சொல்கிறாங்களே அந்த கலர் வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் தேவையான அளவு கல் உப்பும் போட்டுக்கிறேன். இந்த பெருங்காய பவுடர் கூட போடலாம். பட் இந்த கட்டி பெருங்காயம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், டைஜஷனுக்கும் நல்லது. ஸோ எல்லாமே ரெடி. நம்ம இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல நம்ம எள்ளு பொடி போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். எள்ளு பொடி ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ மற்றதும் போட்டு நம்ம குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பொடியாக பண்ணக்கூடாது, பருப்பு பொடி மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம கொஞ்சம் கோட்ஸாக அந்த ரசப்பொடிக்கு அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அரைக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப குறைன்னும் இல்லாமல் ஓரளவுக்கு இட்லி பொடி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை